friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீன் வச்சு ரொம்பவே சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமான கிறிஸ்பியான சிம்பிளாக செய்யக்கூடிய நெத்திலி மீன் சில்லி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி மீன் சில்லி பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் ரசாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்ல காரசாரமான கிறிஸ்பியான நெத்திலி மீன் சில்லி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நெத்திலி மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அதான் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு இது கூட 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபிஷ் சில்லி வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து மீனோட நல்லா பாண்ட் ஆகும். மாதிரி ஸ்பூன் வச்சு மைல்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து நெத்திலி மீனோட நல்லா வந்துட்டு பாண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்ச நெத்திலி மீன் இதில் சேர்த்துக்கலாம். என்னடா எண்ணெய் இந்த கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. ரீசெண்டாக அப்லோட் பண்ண நெத்திலி மீன் குழம்புக்கு வந்துட்டு பொரிச்சிட்டு சேர்த்தேன் இல்லையா, அதோட மஞ்சத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே இருக்குது. ஸோ அதே அன்னைக்கு தான் வந்துட்டு நான் அந்த நெத்திலி மீன் சில்லியும் இது செஞ்சேன். ஸோ அதே எண்ணெயில் வந்துட்டு இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெத்திலி மீனை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன் நெத்திலி மீன் வந்துட்டு கலந்து வைக்கும் பொழுது எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, நெத்திலி மீன் வந்து ரொம்ப வளவளப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் பாண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த எண்ணெய் சேர்த்து நம்ம கலக்கும் பொழுது நம்ம ஆட் பண்ண அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே வந்துட்டு அந்த மீனோட நல்லா வந்துட்டு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு உப்பு அந்த எல்லா காரம் எல்லாமே சார்ந்துருக்கும். இப்போ ஒரு பேட்ச் மீன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்து பொரிச்சிட்ருக்கேன். மீன் சேர்த்த உடனே வந்துட்டு கரண்டி வச்சு கலக்க வேணாம். மீன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்கிறனால டக்குன்னு உடஞ்சிரும் பிட்டாக. அதனால் வந்துட்டு மீன் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து இந்த மாதிரி கரண்டியால் அடிப்பிடிக்காமல் பிரட்டி விடுங்க. நெத்திலி மீன் வந்து சைஸே வந்துட்டு ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால சட்டுன்னு வந்துட்டு ரோஸ்ட் ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கலந்து வச்ச எல்லா மீனையுமே வந்துட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாக சூப்பராக பொரிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு மீன் கூட உடையவே இல்லை. நல்லா வந்துட்டு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மாதிரி நல்லா வந்துட்டு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம யூஸ்வலாக செய்கிற ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள் எந்தளவு கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான இந்த நெத்திலி மீன் சில்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரசாத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. நல்லா மொறுன்னு குழந்தைங்க கூட நல்லா சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல தாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட அனைத்து வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்கள் இன்பாக்ஸை தேடி வரும். மேலும் இது போன்ற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. Until then, take care. Bye.